இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லட்சுமி, என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்லைங்க. வா, நீ உட்காரு. இல்ல பரவாயில்லைங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. லட்சுமி, நீ உட்காரு சொல்றல. கால காட்டு. வேண்டாங்க, நீங்க போய் ஏன் கால் பிடிக்கிறதா? லட்சுமி, இட்ஸ் ஓகே, ஒண்ணும் ஆகாது. கால காட்டு. வேண்டாங்க ப்ளீஸ். பரவாயில்லன்னு சொல்றல. கால காட்டு. காட்டு. ஐயோ, so sorry. Sorry, Lakshmi. ஒன்னும் ஆகல. அதான் ஒன்னும் ஆகலன்னு சொல்றேன்ல. எனக்கு ஒன்னும் ஆகல. பேபி, நமக்கு அதிர்ஷ்டம் சரியில்லைன்னா வாழைப்பழம் சாப்பிட்டாலும் பல்லு உடையதான் செய்யும். நம்ம விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு. அந்த லக்ஷ்மியோட அதிர்ஷ்டம் அவளை விடாம கெட்டியா புடிச்சு வச்சிருக்கு. உன்னோட துரதிர்ஷ்டம் உன்னை விட்டு கொடுக்கல. நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத. மித்ராக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும், அது நீ உன் கையால நடத்தி வைப்பன்னு நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன். அது ஒரு பக்கம் நடக்காம போச்சு. இன்னொரு பக்கம் அந்த பட்டிக்காட்டு லக்ஷ்மி அந்த வீட்டுக்கே மருமகள் ஆயிட்டா. இனிமே நான் ஏன் இருக்கணும்? நான் இனிமே இருக்க மாட்டேன். கொன்னுடு, நீ உன் கையால என்ன கொன்னுடு. கொன்னுடு, கொன்னுடு, கொன்னுடு. பேபி, கொன்னுடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? இப்ப என்னடி நடந்து போச்சு? வீட்டுக்குள்ள போனதும் எல்லாம் நடந்துருமா? வீட்டுக்குள்ள போன உடனே குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சிருவாளா? வாங்க சின்ன மாமா. நாம எல்லாம் நினைச்ச மாதிரியே லட்சுமிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பெரிய குடும்பத்துக்கு மருமகள் ஆயிட்டா. லட்சுமியோட ஆசை, பெரிய மாமாவோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாமா, இது எல்லாமே உன் கைராசி தான். நம்ம லக்ஷ்மிக்கு ராமன் மாதிரி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி அயோத்தி மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா அனுப்பியிருக்க. போதும்மா, இது போதும். அச்சுதன் எங்க இருந்து பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவான். போத்தியா, கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம கதை கந்தலாயிருக்கும். நம்ம பேசினது அந்த கிழவ காதல விழாதது நல்லதா போச்சு. ஒருவேளை அவன் கேட்டிருந்தா நாம அவ்வளவுதான் கோவிந்தா. அதுக்கு பேபி, கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையா இரு. எனக்காக கொஞ்சம் சைலண்டா இருடி. அந்த கிழவன் கையில இருக்கிற சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ அடுத்து என்ன நடக்கணும்னு நான் முடிவு பண்றேன். ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ். இங்க பாருனா, இது வரைக்கும் எல்லா வழக்கத்தையும் சம்பிரதாயத்தை கடைபிடிச்சு இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. ஆனா இப்போ இங்க இன்னொரு வழக்கம் இருக்கு. இன்னொரு வழக்கமா? என்னடா அது? அண்ணாவும் அண்ணியும் ரூம்குள்ள போகணும்னா
எங்களுக்கு கொஞ்சம் டிமாண்ட்ஸ் இருக்கு. டிமாண்ட்ஸா? ஆமா, அத நிறைவேத்திட்டு தான் உள்ள ஆ போனோம். டேய் என்னடா இது வம்பு? தள்ளுங்க. பாட்டி, நீங்க ஏன் குறுக்க வர்றீங்க? சம்பிரதாயம்னா சம்பிரதாயம் தான். சரி, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு உங்களோட கார் வேணும். காரா? ஆமா, நிரந்தரமா அதை எனக்கே கொடுத்துடணும். இதுதான் உன் தங்கச்சி டிமாண்ட். ம் சரி, எடுத்துக்கோ. ஏன் லைன் கிளியர். தேங்க்யூ அண்ணா. ம். ஹன்சிகா, உனக்கு என்ன வேணும்? இப்போ உன் பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்கும் அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடணும். ம் சரி, இந்தா. தேங்க்யூ. ஆய், கேஷ் மட்டும்தான், கார்ட்லாம் தொடாத. ஓகேண்ணா. தேங்க்யூ. உனக்கு என்னடா வேணும்? கேளுண்ணா, சீக்கிரம் கேளு. அண்ணாவோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அதை எழுதி தர சொல்லு. சொல்லுடா, என்ன வேணும்? எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். என்னடா டிமாண்ட்ஸ் அது இதுன்னு சொன்ன, இப்ப ஏன் எதுவும் வேண்டாங்கிற? டேய் விவேக், அடிக்கடி இந்த சான்ஸ் வராது, கேட்ற. இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம்னா, ஆனா டைம் வரும்போது கண்டிப்பா கேட்பேன். நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நீ எப்ப என்ன கேட்டாலும் இந்த அண்ணன் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ம் ப்ராமிஸ். லக்ஷ்மி, இது உனக்குமா? வாங்கிக்குமா. எதுக்கு மாமா இப்ப இந்த கிஃப்ட் எல்லாம்? உன் வார்த்தைகள்ல சந்தோஷம் தெரிஞ்சாலும் உன் கண்கள்ல ஏதோ ஒரு கவலை தெரியுது. அந்த கவலை உன் தம்பி தங்கச்சி நினைச்சுதானே எனக்கு புரியுதுமா. மாமா, அவங்கள அங்க விட்டுட்டு வந்துட்ட. அவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த போன் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. வாங்கிக்க. வாங்கிக்கோ லக்ஷ்மி. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி தம்பி பத்தி நீ எதுவும் கவலைப்படாதம்மா. அவங்கள பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை.